சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 4ல இந்த வாரம் திருமண பாடல்கள் சுற்று தான் நடந்திருக்கு. மேரேஜ்க்கான சாங்கை தான் எல்லா குட்டீஸுமே பாடி அசத்தியிருந்தாங்க. ஸ்பெஷலாக எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி யோகஸ்ரீ இந்த வாரமும் செம்மையா கலக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரியான பம்பாய் படத்துல இருந்து கண்ணாலனே அப்படின்ற பாட்டை பாடியிருக்காங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, போன வாரம் நடந்த தேவா டு தேவா ரவுண்ட்ல தேவாசோர் மனசுல யோகஸ்ரீ மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஷோல சொன்ன மாதிரி யோகஸ்ரீக்கு தன்னோட டீம் கூட சேர்ந்து பாடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தேவா சார்கிட்டே ஸ்பெஷலா இப்போ மியூசிக்கும் கத்துக்கிட்டு வராங்க. இந்த விஷயத்தையும் சரிகமப லிட்டில் சாம்பியன் ஸ்டேஜ்ல டெலிகாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. மேலும் யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. உன்னால இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸ் மேடைக்கே பெருமை சேர்த்திருக்க. உன் கூட சேர்ந்து இந்த மேடையில நாங்களும் ஒருத்தவங்களா இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் பலருமே யோகஸ்ரீயா பாராட்டி இருந்தாங்க. வழக்கம் போல யோகஸ்ரீயோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து யோகஸ்ரீயோட அம்மா அப்பாவையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. இதை தொடர்ந்து யோகஸ்ரீயோட அம்மா அப்பா யோகஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எமோஷனலா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி பல தடவை யோகஸ்ரீயோட வாய்ஸை சுசிலாமா வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து ஆக்டர் தனுஷ், துணை முதலமைச்சர் அண்ட் கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே யோகஸ்ரீயை பத்தி பாராட்டி பேசியிருந்தாங்க. இந்த நிலையில இப்போ தேவா சார் கூட சேர்ந்து இப்போ மியூசிக்கும் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தபடியா யோகஸ்ரீயை கண்டிப்பா பெரிய ஸ்கிரீன்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே யோகஸ்ரீக்கும் அவங்களோட அம்மா அப்பா அண்ட் ஜி தமிழ் மேடைக்கும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க.